வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு பதிவு. டே டு டே கம்யூனிகேஷன்ல நீங்க இதை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டான ஃப்ரேசஸை நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருப்பீங்க. அவளுக்கு புக்கு வாங்க கூட காசு இல்லை, இதுல லேப்டாப். அதே மாதிரி சைக்கிள் வாங்க கூட காசு இல்லை, இதுல நீ ஸ்கூட்டர் வாங்குறியா கேட்போமா? இதுல நம்ம என்ன முடிவு பண்றோம்னா, நம்ம அவங்கள அந்த ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான குவாலிஃபிகேஷன் அவங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணிடுவோம், முடிவு பண்ணிட்டு, அடுத்து அவங்க நம்ம கிட்ட ரெக்வயர்மெண்ட் ஏதாவது குடுத்தாங்கன்னா, இதுக்கு இவங்க தகுதியே இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கும்போது, இந்த ஃப்ரேஸஸ நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? புரியுதுங்களா? அதாவது இர்ரிலவென்ட்டா இருக்கும். கான்ட்ராக்ஷனா இருக்கும். ஓகே. ஸோ இது மாரியான சென்டென்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணலான்னு டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க, முதல்ல சாத்தியமில்லாத ஒன்று. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இர்ரிலவென்ட், அன்குவாலிஃபைடுன்னு நாம திங்க் பண்ணக்கூடிய அந்த விஷயத்த முதல்ல ஃப்ரேஸ் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறமாயிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, லெட் அலோன். ஓகே, லெட் அலோன். லெட் அலோன்னா நீங்க தனியா விடு அப்படிங்கிற மாதிரிலாம் மீனிங் எடுத்துட்டு போகக்கூடாது. இங்க இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை பாருங்க. சாத்தியமில்லாத ஒன்றை சொல்லிட்டு லெட் அலோன் யூஸ் பண்ணி கொஞ்சம் சாத்தியமான ஒரு விஷயத்த நம்ம சொல்லும்போது, இதோட மீனிங் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம சலிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவோம்ல, அது மாதிரி மாறும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். சாத்தியம் இல்லாத ஒண்ணு, நம்ம அன்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு லெட் அலோன் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கடுத்து என்ன சொல்ல போறோம்னா, இப்ப அவங்க கேட்கிறத நம்மளால செய்ய முடியும். ஓகே. இல்லைன்னா அவங்க எதிர்பார்க்கறத அவங்களாலே கூட செய்ய முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயம். சற்று சாத்தியமான ஒரு விஷயத்த கம்பைன் பண்ணி சொல்லணும். இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? கான்ட்ராக்ஷனா தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் மூலமா இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சு பாருங்க. லெட் அலோன்னா ஈவன் மோர் அன்லைக்லி. ரொம்ப நம்ம சலிச்சுக்கிட்டு பேசுவோம் இல்லையா? இதுக்கே தெரியும், இதுவே முடியல உன்னால இது எப்படி செய்வ அப்படின்ற மாதிரி. ஈவன் மோர் அன்லைக்லி, இன்னும் சாத்தியம் இல்லாதது என்பதை குறிக்கும். ஏன்னா நம்ம சலிச்சுக்கிட்டு பேசும்போது நம்ம என்னதான் சொல்லுவோம், அவங்களை பிளேம் பண்ற மாதிரி தான் சொல்லுவோம் இல்லையா? இதுவே முடியலன்னு இதுவா செய்ய போற அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கையில இது பார்க்கும்போது பிளேம் பண்ற மாதிரியும் மையும். ஓகே, பார்க்கலாம். மார்க் வாங்க முடியல, இதுல டூர் போறதுக்கு காசு வேணுமா? பாருங்க, நம்மளோட டோனே எப்படி இருக்கு பாருங்க. மார்க் வாங்க முடியல, இதுல உனக்கு டூர் போறதுக்கு காசு வேணுமா? அப்போ அவங்க மார்க் வாங்க முடியலன்னு சொல்லும்போது நாம முடிவு பண்றோம், நம்ம பல நாளா அவங்கள வாட்ச் பண்ணியிருந்திருப்போம். அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாலும் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால என்ன செய்ய முடியல, மார்க் வாங்க முடியல. அப்ப நாம அதை என்ன செய்யறோம், நம்ம டிக்ளேர் பண்றோம். அவங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். நமக்கு நாமளே டிக்ளேர் பண்ணிடுறோம். இது உண்மையா இல்ல அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல வரேன். ஜஸ்ட் நாம திங்க் பண்றோம்னு சொல்ல வரேன். ஓகே. ஓகே, மார்க் வாங்க முடியல, ஆனா இதுல டூர் போறதுக்கு காசு வேணுமா? பட் இதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. நம்ம நினைச்சோம்னா என்ன செய்யலாம், காசு கொடுத்துடலாம். ஓகேவா? இது மாதிரிதான் ரெண்டு கான்ட்ராக்ஷனா இருக்குங்க இல்லையா? ஸோ இதுக்கு நாம லெட் அலோன் யூஸ் பண்ணலாம். He can't focus on studying. நீங்க எப்படினாலும் போட்டுக்கலாம். ஓகே, he can't focus on studying, let alone ask for money to go on a trip. இந்த go on a tripக்குலாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே, he can't focus on studying, let alone ask for money to go on a trip. இப்படி சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரலா உங்களுடைய அந்த கன்வர்சேஷன் அமையும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. உன்னால ஹோம்ஒர்க்க டைமுக்கு முடிக்க முடியல, ஆனா சாப்பிடும்போது டிவி பார்க்கணும். இது நார்மலா வீட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். குழந்தைங்க என்ன செய்வாங்க, சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்ப நமக்கு கோவம் வரும். ஹோம்ஒர்க்க டைமுக்கு முடிக்க முடியல, ஆனா உனக்கு சாப்பிடும்போது டிவி பார்க்கணுமா அப்படின்னு. ரெண்டு எப்படி இருக்கு கான்ட்ராக்ஷன். நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், இவன் டைமுக்கு எதுவுமே பண்ண மாட்டான், ஆனா சாப்பிடும்போது என்னதான் செய்வான், டிவி தான் பார்த்துட்டு சாப்பிடுவான். ஸோ அப்ப பாருங்க, you can't even finish your homework on time, let alone ask to watch TV while eating. Let alone ask to watch TV while eating. இந்த let alone நீங்க கான்ட்ராக்ட் சென்டென்ஸ்ல நான் சொன்ன மாதிரி நான் நல்லா ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அன்குவாலிஃபைடு அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ற சென்டென்ஸ், தென் லெட் அலோன் போட்டுட்டு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய சென்டென்ஸை போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. 100 மீட்டர் கூட ஓட மாட்டான், அவன் மாரத்தான்ல ஜெயிக்க போறானா? கேட்போம். 100 மீட்டர் கூட ஒழுங்கா கம்ப்ளீட்டா ஓட மாட்டான், அவன் மாரத்தான்ல ஜெயிக்க போறானா? அப்போ அவன் ஓட மாட்டான்னு நம்ம அன்குவாலிஃபை பண்றோம். அதுக்கப்புறமாயிட்டு என்ன நினைக்கிறோம், ஜெயிக்க போறானா அப்படின்னு கேட்கிறோம். ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். மேபி அவர் ஜெயிக்கலாம்,
நம்ம டிஸ்குவாலிஃபை பண்றோம் 100 மீட்டர் கூட ஓட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கான்ட்ராக்ஷனா இருக்கும்போது he can't even run 100 meters, let alone win a marathon. ஓகே, லெட் அலோன் வின் அ மாரத்தான். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ லெட் அலோன் யூஸ் பண்ணி இந்த கான்ட்ராக்ஷன் சென்டென்ஸ்க்கு கண்டிப்பா உங்களுடைய டே டு டேல பேசுங்க. அடுத்து பாருங்க, ஒரு வேலையில தொடர்ந்து 1 மாசம் கூட இருக்க மாட்டான். ஆனா துரைக்கு ட்ரெஸ் அயர்ன் பண்ணி கொடுக்கணுமா. நம்ம சொல்ல கூட கேட்டிருந்திருப்போம் இல்லைங்களா? ஸோ வேலையில அவரு தொடர்ந்து 1 மாசம் கூட இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்றோம்? வெக்ஸ் ஆகுறோம். நமக்கே கோவம் வருது, எரிச்சல் வருது. ஆனா அவர் கேட்கக்கூடிய விஷயம் நம்மளால செய்ய முடியும். அயர்ன் பண்ணி குடுக்குறதுங்கிறது நம்மளால செய்ய முடியும். பட் அவர் அத கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் எரிச்சலா வரும். இல்லையா? ஸோ நாம முடிவு பண்றோம். ஹி இஸ் அன்குவாலிஃபைடு டு டூ த ஜாப் டு டூ த சேம் ஜாப் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு நாம வந்து முடிவு பண்றோம். ஏன்னா பிகாஸ் அவருமே அப்படிதான் இருந்துட்டு இருக்காரு அதனால. இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லெட் அலோன் இதுக்கு பயங்கரமா ஃபிட் ஆகும் இந்த மாதிரி சென்டென்ஸுக்கு. 2மே பயங்கர கான்ட்ராக்ஷனா இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு நாம எப்படி சொல்லலாம்னா, he can't even stay one job for a month. He can't even stay one job for a month. Let alone iron clothes and give them neatly. Let alone iron clothes and give them neatly. அவனுக்கு கிளாத்ஸ் என்ன செய்யணுமா? அயர்ன் பண்ணி கொடுக்கணுமா? அப்படிங்கிற மாதிரி டோன்ல இது பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். ஓகே, ஒன்ஸ் பாருங்க. He can't even stay one job for a month. Let alone iron clothes and give them neatly. ஓகே, உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் லாங் சென்டென்ஸும் நீங்க பேசலாம், தாராளமா பேசலாம். பட் பட் வந்துட்டு நம்ம மனசுல வச்சிருக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதுவும் நாம நம்மளாவே டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அவங்க செய்யறத வச்சு நாம என்ன செய்றோம்? நாம டிக்ளேர் பண்றோம் அவங்கள. ஹி இஸ் அன்குவாலிஃபைடு. திஸ் இஸ் அன் irrelevant to him, her அப்படின்னு நாம முடிவு பண்றோம். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்ல நம்ம லெட் அலோன் போட்டுட்டு பாசிபிள் அவங்க கேட்கக்கூடிய அந்த பாசிபிளான ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்ய போறோம். ஆனா ஒரு விஷயம் நோட் பண்ணணும், அந்த பாசிபிள் வந்து நடக்குமா இல்ல நடக்காதாங்கிறத பத்திலாம் நம்ம பேச போறது இல்ல. நம்ம இப்ப வந்துட்டு டூர் போக காசு வேணுமா அப்படிங்கும்போது நம்ம காசு கொடுக்கலாம், இல்ல கொடுக்காமலும் இருக்கலாம், அது வேற. பட் அந்த சுச்சுவேஷன்ல அவங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியல நம்ம சொல்லிட்டு அவர் இப்படி கேட்கறது நமக்கு எரிச்சல் உண்டு பண்ற மாதிரி இருக்கும்போது யூ கேன் யூஸ் த லெட் அலோன் இன் த ரெஸ்பெக்டிவ் சுச்சுவேஷன். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கான அவனால சின்ன ப்ராஜெக்ட் கூட ஒழுங்கா பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இதுல அவனை நம்பி பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு என்ன செய்த கொஞ்சம் சலிப்பா இருக்குது இல்லையா? சொன்னா ஏன்னா யூ ஆர் குவாலிஃபைடு பர்சன், பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வராம என்ன செஞ்சுச்சு? இன்னொருத்தருக்கு போயிருச்சு. ஆனா அவர் எப்படிப்பட்டவருன்னு நாம முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அவரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் கூட டைமுக்கு முடிக்க மாட்டாரு, ரொம்ப நேரம் ஆக்குவாருன்னு நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த ஃப்ரேஸை நம்ம கிரியேட் பண்றோம். அவனால சின்ன ப்ராஜெக்ட் கூட ஒழுங்கா ரொம்ப பண்ண முடியாது, ரொம்ப நேரம் ஆக்குவான். இதுல அவனை நம்பி பெரிய ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க. ஓகே, குடுக்குறாங்க. முடிவாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, எது பண்ணுவாரு அதெல்லாம் வேலை. ஸோ சலிப்பூட்டும்படியா நாம நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு யூ கேன் யூஸ் லெட் அலோன். ஓகே, தேங்க் யூ. இந்த சென்டென்ஸை காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் யூ ப்ளீஸ் யூஸ் திஸ் லெட் அலோன் ஃபார் யுவர் டே டு டே கம்யூனிகேஷன், for especially for your vexable situation. Thank you.